கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவனுடைய மகத்துவமான கிரியை நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் அவர் செய்து கொண்டிருக்கிறார், இன்னமும் செய்ய போகிறார் என்பதை இந்த மாதத்துல நம்ம அறிந்திருக்கிறோம். அவருடைய கிருபை நமக்காக எல்லாவற்றையும் அது செய்து முடிக்க போதுமானதா இருக்கிறது. அவருடைய கிருபை அளவில்லாமல் நம்மேல் அனுதினமும் ஊற்றப்படுகிறது, பொழியப்படுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். நாம் கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெற்றவர்களாய் நாம் இருக்கிறோம். இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு தேவையான அத்தனை கிருபையான ஆசிர்வாதங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் தந்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அதை உணர்ந்தவர்களாய் இந்த நாள்ல நம்ம ஆவியை குறித்து தான் தியானிக்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை ஆவியானவர் மறுபடியும் மறுபடியுமாக நினைப்பூட்டுகிற அந்த வார்த்தைய நம்ம சற்று தியானித்து நம்ம அந்த வார்த்தைக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். சங்கீதம் 50ஆம் அதிகாரம் கடைசி வசனம். சங்கீதம் 50:23வது வசனம். இந்த வார்த்தை ஆவியானவர் என் உள்ளத்துக்குள்ள மறுபடியும் மறுபடியும் அதை உறுதிப்படுத்தும் விதமாக என்னோடு கூட அவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த காலை வேளையில இந்த வார்த்தை நம்மை பலப்படுத்தி, நம்மை தூக்கி எடுத்து, நாம் அடைய வேண்டிய ரட்சிப்பை அடையும்படிக்கு இந்த வார்த்தை நமக்குள்ளே அது பலன் செய்யும் என்பதை நான் நிச்சயமாய் விசுவாசிக்கிறேன். சங்கீதம் 50:23. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன். இது தாவீது அங்க பத்சேபா இடத்துல தாவீது பாவத்துக்கு உட்பட்ட பிறகு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்துல வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது தாவீது எழுதின ஒரு சங்கீதமாயிருக்கிறது. இந்த காரியம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். சாக்ரிஃபைஸ் ஆஃப் பிரைஸ். சூழ்நிலைகள் அல்ல, சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டு தேவனை பெரிதாய் பார்த்து அவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்பது. அதுதான் பலி. ஒரு வலி இருக்கும், சூழ்நிலை எல்லாம் எதிரா இருக்கும். ஆனா அந்த சூழ்நிலைக்கு மத்தியில் தேவனை பெரிதாக பார்த்து நன்றி செலுத்தும் பொழுது, அது தேவனுக்கு தேவை என்பதற்காக அவர் செய்ய சொல்லல. நம்முடைய இருதயம் முழுமையுமாய் அவரை நோக்கி அது என்ன வருது? அலைன்மென்ட் ஆகுது. இதற்காக தான் ஸ்தோத்திரம் மிகவும் முக்கியம் என்பதை நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு தன் வழியை ஸ்தோத்திர பலியிட்டு தன் வழியை செவைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவாராம். இன்னைக்கு வேதத்துல பல பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில இதை நாம் பார்க்க முடியும். அப்போ இந்த வார்த்தை ஆங்கிலத்துல இப்படியா ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது. The life that pleases me is a life lived in the gratitude of grace, always choosing to walk with me in what is right. This is the sacrifice I desire from you. If you do this, more of my salvation will unfold for you. எனக்கு பிரியமான வாழ்க்கை என்பது என் கிருபைக்காக நன்றி செலுத்தி வாழும் வாழ்க்கையே. எப்போதும் என்னோடு இணைந்து நீதியின் பாதையில் நடக்க தெரிந்தெடுப்பதே அது. உங்களிடமிருந்து நான் எதிர்பார்க்கும் பலி இதுதான். நீங்கள் இப்படி செய்தால் என்னுடைய ரட்சிப்பின் மேன்மைகளை உங்கள் வாழ்வில் இன்னும் அதிகமாக வெளிப்படுத்துவேன். இந்த மாதத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையினால் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் பல காரியங்களை செய்ய போகிறதை நாம் தியானித்தோம். அவருடைய கிருபையே நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்களை செய்து முடிக்க போகிறது. அது மாத்திரம் இல்ல, அவரோடு கூட இணைந்து நீதியின் பாதையில நம்ம நடக்க தெரிந்தெடுக்கும் பொழுது
இன்றைக்கு அவரும் நாமும் ஒன்றாகி இருக்கிறோம். அவருடைய ரத்தம் நம்மை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறது என்ற உணர்வில் நாம் நீதியின் பாதையில் நடக்கத் தொடங்கும் பொழுது, அவருடைய ரட்சிப்பின் மேன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில அதிகமாய் நாம் பார்க்க முடியும். அவர் சொல்றாரு, என்னுடைய ரட்சிப்பின் மேன்மைகளை உங்கள் வாழ்வில் இன்னும் அதிகமாக வெளிப்படுத்துவேன். இப்போ வேதத்துல பார்க்கிறோம். வேதத்துல அடிப்படையில பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில துதி, சாக்ரிஃபைஸ், ஸ்தோத்திர பலி அப்படிங்கிறது சூழ்நிலைகள்ல இருந்து வருவது அல்ல. அது பயங்கரமான அழுத்தத்திலயும், பயங்கரமான நெருக்கடியான சூழ்நிலைகளிலும் தேவனை குறித்த வெளிப்பாடுகளை பெற்ற மனிதர்கள் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறார்கள். அவரை குறித்து அறியல, அவரை குறித்து வெளிப்பாடு பெறலனா சூழ்நிலையத்தான் பெருசா பேசுவோம். சூழ்நிலை கொடுக்கிற வலிகளை பெரிதாக பேசுவோம். ஆனால் தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடுகளை பெற்ற மனிதன் சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டு அந்த அழுத்தத்தின் மத்தியில, அந்த நெருக்கத்தின் மத்தியில தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறார்கள். அப்போ உண்மையான துதி அப்படிங்கிறது சூழ்நிலைகளால கட்டுப்படுத்த முடியாது. அது தேவன் யார் அப்படிங்கிற ஒரு வெளிப்பாட்டின் அறிவினால அந்த ஸ்தோத்திர பலிகள் ஏறெடுக்கப்படுகிறது. இப்போ இதுக்கு சில உதாரணங்களை பார்க்கும் பொழுது நமக்கு புரியும். இப்போ தாவீதினுடைய வாழ்க்கையில அவர் துரத்தப்படுகிறார், வெறுக்கப்படுகிறார், உடைக்கப்படுகிறாரு. ஆனா எந்த சூழ்நிலையிலையும் அவர் சரியான நேரம், என் வாழ்க்கையில இது நடந்தா நான் தேவனை துதிப்பேன்னு சொல்லி அவர் காத்திருக்கவில்லை. குகைகள்ல, யுத்த களத்துல, துரோகங்களுக்கு மத்தியில அவர் தேவனை துதிக்கிறதை பார்க்கிறோம். அவர் ஏன்னா அவருக்கு தேவன் யார் என்கிற வெளிப்பாட்டை பெற்ற மனுஷனாக அவர் இருந்தார். இன்னைக்கு ஏன் நம்மளால துதிக்க முடியல, சூழ்நிலைகளுக்கு மத்தியில அவரை துதிக்க முடியல அப்படின்னா, இன்னமும் அவரை குறித்ததான சரியான அறிவின் வெளிப்பாடு நமக்கு இல்லை. வசனம் சொல்லுது, தாவீது சொல்றாரு சங்கீதம் 34:1, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இந்த சங்கீதத்தை அவர் எப்ப பாடுறாருன்னா, அமலேக்கிட்ட இருந்து தப்பிக்கும் போது ஒரு வேஷம் மாறி பைத்தியக்காரனை போல அவர் நடித்த பொழுது பாடப்பட்ட சங்கீதமா இது இருக்கிறது. இது ஒரு நல்ல தருணமா, இது ஒரு கௌரவமான தருணமான்னு பார்த்தா இல்ல. ஆனாலும் அவர் அங்கே துதிக்கிறதை பார்க்கிறோம். எப்போ நம்ம பயம் எல்லாமே இருக்கலாம். பவுல் சொன்னது போல எல்லாமே எங்களுக்கு எதிரிடையா இருந்தது. எங்க நம்பிக்கை அற்று போனது, மரணம் வரும் என்று நிச்சயித்திருந்தோம். ஆனாலும் மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக. அப்போ இங்க தாவீது பயத்தை ஆராதனையாய் மாற்றுகிறார். அதனாலதான் வசனம் சொல்லுது, ஸ்தோத்திர பலியிட்டு அவருடைய நீதியின் பாதையில் நடக்கிறவர்களுக்கு அவருடைய ரட்சிப்பை அவர் வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த பகுதிகள்ல எல்லாம் விடுதலை இல்ல, சுகம் இல்ல, இன்னைக்கு நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? அவர் விரும்பின பாதையில நடக்கிறோமா? அவரை பெரிதாய் நம்முடைய சூழ்நிலைகள்ல பார்க்கிறோமா? இந்த 2ம் நம்ம வாழ்க்கையில இருக்கும் பொழுது அவருடைய ரட்சிப்பை நாம் பார்க்க முடியும். ஏன்னா அவரே சொல்றாரு, தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன். இங்க தாவீது அப்படிதான் சூழ்நிலைகளுக்கு மத்தியில அவரை துதித்து 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 எல்லா பகுதிகளிலும் அவர் தேவனுடைய ரட்சிப்பை அவர் காண்கிறதை பார்க்கிறோம். அவருடைய கவனம் எங்க மாறுது? எதிரான சூழ்நிலைகளிலிருந்து, எதிரான நபர்களிடமிருந்து மாறி தேவன் மேல போக்கஸ் திருப்பப்படுது. அந்த இடங்களில் எல்லாம் அவருக்கு மிகப்பெரிய ரட்சிப்பு உண்டாகிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் யாரை பார்க்கிறோம், எதை பார்க்கிறோம்?
என்பதை நாம் கவனமாக இந்த காலை வேளையில நம்முடைய இருதயத்தை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அடுத்ததா பவுலையும் சீலாவையும் பார்க்கிறோம். அடிபட்டு, சங்கிலியினால கட்டப்பட்டு, அநியாயமா சிறையில அடைக்கப்படுறாங்க. ஆனா, அப்போஸ்தலர் 16:25 பார்க்கிறோம். நடு ராத்திரியிலே நம்மால முடியுமா? யோசித்து பார்க்கணும். என்ன வேணாலும் என்னைய பேசுங்க. என்ன வேணாலும் என்னைய செய்யுங்க. என்ன வேணாலும் என்னைய சொல்லுங்க. ஆனா, நான் ஆராதிக்கிற தேவன் ஒருவர் ஜீவன் உள்ளவர். நான் அவர பெரிதா பார்ப்பேன்னு சொல்லி அவர துதிக்க முடியுதா? இங்க வசனம் சொல்லுது, நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டிருந்தவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்துல என்ன நடக்குது? பூமி அதிர்ந்தது. சிறைச்சாலையின் கதவுகள் திறந்தது. சங்கிலிகள் தெறித்து விழுந்தது. இப்ப இந்த 50வது சங்கீதத்துல வாசித்த இந்த வார்த்தை எவ்வளவு நிஜமாய் இங்க மாறுகிறது. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன். அவருடைய ரட்சிப்பு எங்கெல்லாம் நம்ம அவரை பெரிதாய் பார்க்கிறோமோ, அவரை மாத்திரம் சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டு என் தேவன் பெரியவர் என்பதை எங்கெல்லாம் உணர்றோமோ அங்கெல்லாம் அவருடைய ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தப்படுகிறது. தாவீதனுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். பவுலும் சீலாவினுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். இன்னைக்கும் சூழ்நிலைய பெரிதா பார்த்து, மனுஷனை பெருசா பார்த்து, மனுஷனுடைய வார்த்தைய பெருசா பார்த்து கொண்டிருந்தோம்னா, அவருடைய ரட்சிப்பை நாம் பார்க்க முடியாது. இன்றைக்கு சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டு என் தேவன் பெரியவர் என்கிற வெளிச்சத்தை, வெளிப்பாட்டை யாரெல்லாம் பெற்றிருக்கிறோமோ, அவர்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் அவர் தன்னுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துகிறார். 2 காரியம். ஸ்தோத்திர பலி, நீதியின் பாதையில் நடப்பது. அடுத்ததா பார்க்கிறோம், யோசபாத் ராஜா. எதிரி அங்க அத்தனை தேசத்து ராஜாக்கள் அங்க சூழ்ந்துட்டாங்க. எதிரியினுடைய ராணுவம் சுற்றி வளைத்திருக்கிறது. யோசபாத் யுத்த களத்துல போர் வீரர்களுக்கு முன்பாகவே துதிக்கிறவர்களை நிறுத்தினார். அவருக்கு தெரியுது, இந்த யுத்தத்தை செய்கிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் தேவனாகிய கர்த்தரே உங்களுக்காக யுத்தம் செய்கிறவர்னு அவருக்கு ஒரு வார்த்தை கடந்து வந்த உடனே அவருக்கு வேற எதையும் பெருசா பார்க்கல. அவர் சொல்லிட்டாரு, என் யுத்தத்தை அவர் செய்வார். உடனடியாக பாடகர்களை அவர் யுத்த களத்துல முன்னதாக நிறுத்துகிறார். கர்த்தரை துதியுங்கள், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த மாதம் நமக்கு அவர் கிருபையினால நமக்கு நன்மை செய்கிற மாதமாய் இருக்கிறபடியினால், இந்த மாதத்தில் இருந்து நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில என்ன நன்மைகளை செய்யணுமோ அதை செய்து முடிக்கும் என்று உணர்ந்தவர்களாய் நாம் இருப்போம் என்றால், ஸ்தோத்திர பலிகளை நாம் ஏறெடுக்க ஆரம்பிப்போம். இங்க பாடகர்களை தான் நிறுத்துறார். வார்த்தையை அப்படியே நம்பி பாடகர்களை அங்க நிறுத்துறாரு. எதிரிகள் தங்களுக்குள் அடித்து கொண்டு மடிந்து போனதை பார்க்கிறோம். அங்க வெற்றியே இல்ல. எல்லாமே எதிரடையான சூழ்நிலை தான். ஆனால் ஸ்தோத்திர பலி செலுத்த ஆரம்பித்த உடனேயே தேவனுடைய ரட்சிப்பு அங்கே வெளிப்பட்டதை பார்க்கிறோம். அங்க ஒரு வெற்றி வர்றதுக்கு முன்னாடியே, சூழ்நிலை சாதகமாய் மாறுவதற்கு முன்னதாகவே அங்கே அவர் துதிக்கிறத, அங்க யோசபாத் ராஜா துதிக்கிறதுக்கு அங்க பாடகர்களை நிறுத்தின பொழுது தேவன் யுத்தம் செய்து அங்கே மகத்துவமான ரட்சிப்பை அவர்களுக்காக வெளிப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததா தானியேல பார்க்கிறோம். ஜெபம் செய்வது டோட்டலா தேசத்திலே தடை செய்யப்பட்டுருச்சு. இத மீறினா சிங்க கெபி. ஆனா வசனம் சொல்லுது, தானியேல் 6:10, அவன் தன் தேவனுக்கு முன்பாக
எப்போதும் செய்து வந்தபடியே 3 வேளை முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். எப்படி முடியுது? இன்னைக்கெல்லாம் நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட முறுமுறுத்து ஏன் நடக்குது? ஆண்டவர தானே செய்றோம். ஆண்டவருக்காக தானே செஞ்சோம். ஆனா ஏன் இப்படி எதிரிடையான காரியங்கள் எல்லாம் நடக்குது? ஏன்னா, இப்படி புலம்பிக் கொண்டிருந்தோம்னா, தேவனை குறித்ததான வெளிப்பாடு நமக்கு இல்லை. நீங்க என்ன வேணாலும் சட்டம் போடுங்க. சிங்க கெபிக்குள்ளேயே என்னைய தூக்கி போடுங்க. நான் அத குறித்து அஞ்சப் போவதில்லை, பயப்படப் போவதில்லை. என் தேவன் யார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று தானியேல் உணர்ந்திருந்தார். தேவனை அறிந்து உணர்ந்திருந்தார். இன்னைக்கு எங்கெல்லாம் நம்ம அவர அறிந்து உணரலையோ, அங்கதான் பயம், கவலை, முறுமுறுப்பு, புலம்பல் எல்லாம் நமக்கு இருக்குது. இப்போ துதி அப்படிங்கிறது ஒரு லைஃப் ஸ்டைலா அது மாறுது தானியேலுக்கு. அங்க மிகப்பெரிய ரட்சிப்பு, அங்க சிங்க கெபியில் அவனுக்கு உண்டாகிறத பார்க்கிறோம். இந்த இது நம்முடைய பழக்கமா மாறும்போது, இந்த ஸ்தோத்திர பலி, இந்த துதி நம்முடைய வாழ்க்கையில ஒரு லைஃப் ஸ்டைலா மாறும்போது, என்ன நெருக்கடி வந்தாலும், அது தானா அவரே நம்மை ரட்சித்து அடுத்த லெவலுக்கு நம்மை கொண்டு போகிற நல்ல தகப்பனா இருக்கிறார். அதனால இந்த ஸ்தோத்திர பலி, இந்த துதி பலி அப்படிங்கிறது நம்முடைய ஒரு லைஃப் ஸ்டைலாவே மாற வேண்டிய விஷயமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவ இந்த பூமியில அவர் இருக்கும்போது பார்க்கிறோம். லாசருவ எழுப்புறதுக்கு முன்னாடி அவர் தேவனை ஸ்தோத்தரிக்கிறார். பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால், எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அங்க அற்புதமே நடக்கல. அற்புதம் நடக்கிறதற்கு முன்னதாகவே அவர் ஸ்தோத்தரிக்கிறார். இன்னொரு விஷயம் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல, பிதாவே உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அப்போ இந்த ஸ்தோத்திரங்களை செலுத்துதல், நன்றி சொல்லுதல், இது எல்லாமே ஹெவன்லி ரியாலிட்டிஸ், பரலோகத்தின் யதார்த்தத்தோடு நம்முடைய இருதயத்தை இணைக்கும் ஒரு செயலாயிருக்கிறது. இன்னைக்கு ஏன் ஸ்தோத்திர பலி செலுத்த முடியல? சூழ்நிலைய பார்த்து 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 ஏன் சோர்ந்து போறோம்னா, இந்த ஹெவன்லி ரியாலிட்டிஸ் நமக்கு என்ன செய்யல? புரியல. அத பெரிதாய் நாம் பார்க்கவில்லை. இப்போ நன்றி அறிதல், ஸ்தோத்திர பலி செலுத்தும் பொழுது இந்த பரலோக யதார்த்தம், ஹெவன்லி ரியாலிட்டிஸோட நம்முடைய இருதயத்தை இணைப்பதுதான் ஸ்தோத்திர பலி. அவரை பெரிதாய் பார்க்க 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 நம்முடைய இருதயம் அவரை 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 மாத்திரமே பற்றி பிடித்திருக்கும். சூழ்நிலை எதுவும் நமக்கு பெருசா தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு வரும் பொழுது இந்த அவருடைய ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் வெளிப்படுத்தப்படும். இன்னைக்கு எது உங்க லைஃப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு? சூழ்நிலையா, மனுஷரா, மனுஷருடைய வார்த்தைகளா? எல்லாத்தையும் தூக்கி ஒதுக்கி வச்சுட்டு இந்த உலகத்தையே படைத்தவர் என் கூட இருக்கிறாரு. பூமியும் அதன் நிறைவும் அவருடையவைகள் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்தோம்னா இன்றைக்கு அவரை துதித்து கொண்டே இருப்போம். அவரை துதிக்க துதிக்க நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ரட்சிப்பை நாம் நிச்சயமாய் பார்க்க முடியும். அவர் சொல்றாரு, நான் பசியாய் இருந்தால் உனக்கு சொல்லேன், பூமியும் அதன் நிறைவும் என்னுடையவைகளே. நீ எனக்கு எதையும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, இது எல்லாமே என்னுடையது. மலைகளில் உள்ள பறவைகளை எல்லாம் அறிவேன், சங்கீதம் 50ல இருக்கு. வெளியில் நடமாடுகிறவைகள் எல்லாம் என்னுடையவைகள். சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரம் ஆயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள். எதுவும் எனக்கு தேவையில்ல. உன் வீட்டுல உள்ள காளைகளோ, தொழுவங்கள்ல இருக்கிற ஆட்டுக்கடாக்களையோ நான் வாங்கிக் கொள்வதில்லை. ஆனா எனக்கு தேவை, நீ என்ன பெரிதாய் பார்த்தா போதும், உன் சூழ்நிலையில நான் கிரியை செய்ய முடியும். அவருக்கு துதி தேவைங்கிறதுனால அத சொல்லல.
நாம் விடுதலையோடு வாழ வேண்டும் என்பதற்காக அவரை பெரிதாக நம்ம சூழ்நிலையில பார்க்க 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 நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை நிச்சயம். இன்னைக்கு எதை பார்த்துட்டு இருக்கிறோம்? அதுதான் மிகப்பெரிய கேள்வி. யார பார்க்கிறோம்? எதை பார்க்கிறோம்? மனுஷனை பார்த்து கொண்டே இருக்கிற வரைக்கும் நமக்கு விடுதலை இல்ல. மனுஷனுடைய வார்த்தைகள், மனுஷருடைய செயல்கள், இல்ல நமக்கு நாமே நம்மை குறித்து எண்ணுகிற எண்ணங்கள், இத பெரிதுபடுத்தி பார்க்கிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பை அனுபவிக்க முடியாது. அப்போ துன்பத்துல தாவீது துதித்தத பார்க்கிறோம். பவுல் துதித்தத பார்க்கிறோம். பயத்துல தாவீதும் தானியேலும் அங்க துதிக்கிற இங்க சுற்றிலும் அவங்களுக்கு எல்லாம் நெருக்கடிதான். ஆனா கூட தேவனை அவர்கள் பெரிதாக பார்த்து துதிக்கிறாங்க. ஒரு ஜெயம் வருவதற்கு முன்னதாகவே யோசபாத் ராஜாவும் இயேசு கிறிஸ்துவும் துதிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப துதி அப்படிங்கிறது ஏதோ உணர்ச்சி பூர்வமா செய்கிற செயல் அல்ல. இது ஒரு ஆவிக்குரிய நிலைப்பாடு. வாசிக்கலாம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எபிரேயர் 13:15. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அடுத்த வசனம், நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஸ்தோத்திர பலி நன்மை செய்தல், மற்றவர்களுக்கு கொடுக்கிறது. இப்படிப்பட்ட பலிகளின் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அப்போ இது ஒரு ஆவிக்குரிய ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு நிலைப்பாடு. எப்பொழுதும் ஸ்தோத்திர பலி, எப்போதும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். ஒரு சூழ்நிலை வந்தா நம்ம மாறுறதுக்கு பேரு ஸ்தோத்திர பலி அல்ல. சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் ஆபிரகாம பார்க்கிறோம். தன் சரீரம் செத்து போயிற்று, சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிற்று. ஆனா அதை அவர் எண்ணவே இல்லையாம். அவர் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற உண்மையுள்ளவர் என்று எண்ணி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அவன் உடம்பு நார்மலா ஒரு ரினியூவல் ஆனதை அவன் பார்த்த பிறகு அவன் தேவனுக்கு நன்றி செலுத்தல. அதெல்லாவற்றையும் பார்ப்பதற்கு முன்னதாகவே அவன் தேவனை மகிமைப்படுத்தினான். மிகப்பெரிய ரட்சிப்பு அவனுக்கு அங்கே உண்டானத பார்க்கிறோம். Therefore, let us offer through him the sacrifice of praise to God continually. That is the fruit of our lips, giving thanks to his name. கண்டினியூஸா அவருக்கு என்ன செய்யணுமா? ஸ்தோத்திர பலியை செலுத்த வேண்டுமாம். பலி அப்படின்னாலே ஒரு விலை கிரயம். நம்முடைய உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டு சோர்வான கஷ்டமான நேரங்கள்லையும் தேவனை உயர்த்தும் பொழுது அதற்கு பெயர்தான் பலி. இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். என் பிள்ளை சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் என்னை பெரிதாய் பார்க்கிறது. பவுலையும் சீலாவையும் பார்க்கிறோம், தானியேலை பார்க்கிறோம், தாவீதை பார்க்கிறோம். இன்னைக்கு இத்தனை பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை குறித்து ஏன் வேதத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது? சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டு அவர்கள் தேவனை பெரிதாய் பார்த்தார்கள். இன்னைக்கு நம்ம எதை பெருசா பாக்குறோம்? நம்ம பாடி சொல்ற சிம்டம்ஸ பாக்குறோம், டாக்டர்ஸ் கொடுக்கிற ரிப்போர்ட்டை பாக்குறோம், மற்ற மனுஷங்க நம்மளை குறித்து சொல்லுகிற வார்த்தைகளை பார்க்கிறோம்.
மனிதர்களை பெருசா பார்க்கிறோம். இன்றைக்கு இப்படி நம்ம இதெல்லாம் பெருசா பார்க்கும் பொழுது தேவனுடைய ரட்சிப்பை நாம் எப்படி அனுபவிக்க முடியும்? எல்லாத்துலயும் நன்மைகள் நடக்கிறப்போ தேவனை துதிக்கலாம். ஆனா தேவனை ஆழமாக அறிந்தவர்கள், உணர்ந்தவர்கள், அவரை சந்தித்தவர்கள் எப்படி பேசுறாங்க அப்படின்னா, எனக்கு புரியாத போதும் நான் அவரை துதிப்பேன். நான் வழியில இருக்கும் போதும் நான் அவரை துதிப்பேன். பதிலை பார்க்கும் முன்னதாகவே நான் அவரை துதிப்பேன். இதுதான் பரிசுத்தவான்களுடைய மனதின் நிலையாயிருந்தது. இந்த துதி பரலோகத்தை எட்டுறது மாத்திரம் இல்ல, பரலோகத்தின் வல்லமையை நம்முடைய சூழ்நிலைகளுக்குள்ள கொண்டு வருகிறதா இருக்கிறது. என்னோட லைஃப்ல நான் பல நேரங்கள்ல இத நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன். சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டு நிற்கும்போது, சூழ்நிலைகள் எதிராய் நிற்கும் பொழுது, தேவனை பெரிதாய் பார்த்த தருணங்கள் எல்லாவற்றிலும் அவருடைய ரட்சிப்பின் கரம், பலமான ரட்சிப்பை வெளிப்படுத்தினதே என் வாழ்க்கையில பல வேளைகள்ல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன். இங்க இருக்கிற நீங்களும் பலர் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிற வாய்ப்பு இருக்கிறது. மறுபடியும் அதை தேவன் இந்த காலை வேளையிலே நமக்கு நினைப்பூட்டுகிறார். எது எப்படி இருந்தாலும் என் தேவன் என் சூழ்நிலையில் செயல்பட வல்லவர்னு அவர்கிட்ட எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிட்டு நம்ம சந்தோஷமா அவரை துதிக்க ஆரம்பித்தா போதும், அவருடைய ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் வெளிப்படும். இதை யாருக்காகவோ தேவன் இந்த காலை வேளையில உணர்த்தி கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் கூட தொடர்ந்து நம்முடைய அந்த ஆவி, ஆத்துமா, சரீரத்தை குறித்து நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆவியில இன்றைக்கு நாம் யாரை பெற்றிருக்கிறோம்? இந்த ஆவி என்றால் என்ன? இதை ஏற்கனவே நம்ம கொஞ்சம் பார்த்திருக்கிறோம். ஒரு அதாவது நம்முடைய ஆவி அப்படிங்கிறது நம்முடைய ஜீவன், நம்முடைய உயிர் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ஜீவன்ல தான் அவர் நம்மோடு கூட அவர் கலந்திருக்கிறார். இப்போ ஆதாம் இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியில பங்கெடுத்த பிறகு அவனுடைய ஆவி இருக்கு. அவன் பிசிக்கலா அவனுக்கு ஒரு ஆவி இருக்கு. மனுஷனுடைய ஆவி வசனத்துல பாக்குறோம். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது. அவனுக்குள்ள ஒரு ஆவி இருக்கு. ஆனா ஸ்பிரிச்சுவலா தேவனோடு கனெக்ட் பண்ண முடியாதபடி ஸ்பிரிச்சுவலி அந்த ஸ்பிரிட் டெட் கண்டிஷன்ல இருக்கு. ஆனா கிறிஸ்துவுக்குள் நாம் வந்த பொழுது ஸ்பிரிச்சுவலா அந்த ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது. முந்தின ஆதாம் மண்ணானவன், பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். இப்போ அவரோடு கூட நம்முடைய ஆவியும் இணைக்கப்பட்டு ஜீவனை பெற்றிருக்கிறது. தேவன் ஆவியாய் இருக்கிறார். அதனால நம்முடைய ஆவியில இருந்துதான் அவரோடு கூட நாம் உறவாட முடியும். அதனாலதான் நம்முடைய ஆவியில இன்றைக்கு அவர் ஒன்றாக கலந்து நம்மள அவர் அவர் டைரக்ட் பண்ணிட்டே இருக்கிறாரு. இன்றைக்கு இந்த அவரோடு இசைந்திருக்கிறவன் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். 1 கொரிந்தியர் 6:17. அப்படியே கர்த்தரோடு சேர்ந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான். கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடனே ஒரே ஆவியாயிருக்கிறான். அப்போ ஒரு மனுஷன் தேவனோட இணையும் போது அவன் ஏதோ ரிலீஜியனை பின்பற்றல. அவன் தேவனோடு உயிருள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்ல அவன் ஒன்றாகிறான். அப்போ திராட்சை செடி, கொடி, இந்த திராட்சை செடியில கொடி நிலைத்திருக்கும் பொழுது இந்த கொடியில இருந்து இந்த செடியில இருந்து வர்ற ஜீவன் அந்த கொடிக்கு என்ன செய்யுது? பரவுது. அந்த பிரான்சஸ்க்கு அந்த சாறு உள்ள போய் அது கனி கொடுக்க வைக்கிறது. இன்றைக்கு அவர் திராட்சை செடியா இருக்கிறார். நம்ம எல்லாம் கொடிகளா இருக்கிறோம்னா அவரில் நிலைத்திருக்கும் பொழுது
நாம் மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாய் மாறுகிறோம். அப்போ ஆவியில அவரோடு கூட ஒன்றாக இணைந்து அந்த ஆவியில இருந்து நம்ம செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில மகத்துவமான காரியங்கள் நம் மூலமாய் வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். இப்போ இந்த இணைப்பு கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். இன்றைக்கு நம்முடைய ஜீவனோடு அவருடைய ஜீவன் கலந்திருக்கிறது. வசனம் சொல்லுது, நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்து இருக்கிறது. அப்படியே அவரோடு கூட ஒன்னாயிருச்சு. இன்னைக்கு நம்முடைய ஜீவனையும் அவருடைய ஜீவனையும் பிரிக்க முடியாது. ஆவிய பிரிக்க முடியாத அளவுக்கு ஒன்றாக நாம் தேவனோடு கூட கலந்திருக்கிறோம். ஒரே ஆவியா இருக்கிறோம். இப்போ இது நடக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுகிறது? முதலாவது வாசிக்கலாம், கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்திலே பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். இப்போ நம்முடைய வாழ்க்கை நம்முடைய சொந்த பலத்துல இல்ல, நமக்குள்ள இருக்கக்கூடிய கிறிஸ்துவின் பலத்தில் இயங்க ஆரம்பிக்கிறது. இனி நான் இதை செய்யணும், நான் இது முற்றிலும் என்ன செய்து அது செயலிழந்து போய் கிறிஸ்துவின் வாழ்க்கை நம்மில் வாழ நாம் அனுமதி கொடுக்கிறோம். அதுதான் கிறிஸ்துவோடு கூட ஒன்றாக கலந்து வாழுவது. இதுதான் நம்முடைய ஒரு புதிய ஒரு வாழ்க்கை, புதிய ஜீவாதாரம். இனி நான் செய்யணும், நான் முயற்சி பண்ணணும், நான்கிறதே இல்ல. அவர் கிருபையை சார்ந்து வாழ்வது, அவரை சார்ந்து வாழ்வது, அவரோடு கூட இணைந்து வாழ்வது. இதெல்லாம் கர்த்தரோ ஒரே ஆவியாய் நாம் மாறினதினால் நமக்குள்ளே நடைபெறுகிற மாற்றங்கள். எதுவும் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் அல்ல. அவரை சார்ந்து, அவரை பெரிதாய் பார்த்து, அவருக்குள்ள நம்ம ஆவியினால நம்ம நடந்தா போதும், நம்முடைய வாழ்க்கை என்றைக்கும் ஜெயமாகத்தான் இருக்கும். அடுத்ததா, இந்த கர்த்தரோடு இசைந்திருந்து ஒரே ஆவியாய் நம்ம இருக்கும் பொழுது, இந்த ஆவியில இருந்து நம்ம வாழும்போது நமக்குள்ள நடைபெறுகிற அடுத்த மாற்றம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், ஆதாமுக்குள் இருந்த நிலை மாறி இப்ப பூரணமாய் கிறிஸ்துவுக்குள் இருந்த நிலைக்கு வரும் பொழுது பழைய நேச்சர், பழைய பாவங்கள், கோபம், எரிச்சல், வைராக்கியம், பகை, பயம், என்னெல்லாம் இருக்கு, துர்குணம், தூஷணம், இதெல்லாம் இந்த சுபாவங்கள் எல்லாம் நீங்கி அந்த பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டு புதிய ஆவிக்குரிய ரீதியில ஒரு புது சிருஷ்டியா நம்ம மாறுறோம். தேவ சாயலாய் நாம் மாறுகிறோம். அவருக்குள்ள இருக்கக்கூடிய வல்லமை, அவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பவர், இது எல்லாம் நமக்குள்ளே அங்கே செயல்பட ஆரம்பிக்கிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி, நியூ ஸ்பீசிஸ், நியூ கிரியேஷன். பழசு எல்லாம் ஒளிஞ்சு போயிருச்சு. பழைய பாவங்கள், பழைய சாபங்கள், இது எதுவும் இனி நம்மை பின்தொடர முடியாது. அந்த போர்ட்டல்ஸ் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் வசனம் சொல்லுது, ஒரு வசனம் உண்டு, அதாவது தகப்பனோ தாயோ கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா பிள்ளைகள் பரிசுத்தமா இருக்கின்றன அப்படின்னு ஒரு வசனம் கொரிந்தியர்ல உண்டு. அப்போ இன்னைக்கு நம்ம அந்த பழைய ஆதாம் மூலம் வந்த
அந்த போர்ட்டல்ஸ் அடைக்கிறதுக்கு நம்ம கிறிஸ்துவுக்குள் எவ்வளவுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கிறோமோ, அந்த போர்ட்டல்ஸ் அடைபட்டு நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, நம்முடைய சந்ததிகளுடைய வாழ்க்கையில அது செயல்படாதபடிக்கு நாம் தடுக்கிறோம். அன்பில் செயல்படுவது, நீதியில் செயல்படுவது. இன்னைக்கு நான் நீதிமான் என்கிற எண்ணத்துல நம்ம நிறைஞ்சிருக்கணும். அன்புல நிறைஞ்சிருக்கணும். மனசாட்சி, நல் மனசாட்சியா இருக்கணும். என்னுடைய மனசாட்சி அவருடைய ரத்தம் சுத்திகரித்திருக்கிறது என்கிற உணர்வுல நம்ம எப்ப வாழ ஆரம்பிக்கிறோமோ அவன்தான் புது சிருஷ்டி. அடுத்ததா நமக்குள்ள ஏற்படுகிற ஒரு காரியம் என்னன்னா, வாசிக்கலாம். ரோமர் 8வது அதிகாரம் 15, 16. ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் 16ஆம் வசனங்கள். அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே தம்முடைய ஆவியினுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். வசனம் சொல்லுது, அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். எஜமான் அப்படிங்கிற ஆவிய நமக்கு பெறல. அப்பான்னு கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு தேவனுடைய ஆவி நம்முடைய ஆவியோடு கூட இணைந்திருக்கிறபடியினால், இன்றைக்கு தேவனுக்கு நாம் பிள்ளைகளாய் மாறி இருக்கிறபடியினால், இன்றைக்கு நம்ம அப்பான்னு கூப்பிடக்கூடிய ஒரு ஆவியை தேவன் நமக்கு உள்ளே தந்திருக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட அவர் சாட்சி கொடுக்கிறார். தேவன் எங்கேயோ தூரத்துல இல்ல, நம்முடைய ஆவியோடு அவருடைய ஆவி இணைந்து அப்பான்னு கூப்பிட பண்ணுகிறதா இருக்கிறது. ஒரு தந்தை பிள்ளைக்கு இருக்கக்கூடிய உறவு இந்த ஆவியினால் நாம் பெற்றுக்கொள்கிறோம். அவருடனே கூட ஒரே ஆவியாய் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறபடியினால் குமாரனுடைய ஆவியை நம் உள்ளத்தில் அவர் தந்திருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய ஆவியும் அவருடைய ஆவியும் ஒன்றாய் இருக்கிறது. இன்றைக்கு நாம் தேவனுக்கு பிள்ளைகள். நம்ம ஆவியில் அவர் சொல்லிட்டே இருக்கிற காரியம் என்னன்னா, நீ எனக்கு பிள்ளை, நீ தேவனுக்கு பிள்ளை அப்படின்னு இந்த ஆவியானவர் நம்முடைய ஆவியில சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அவர் எங்கேயோ தூரத்துல இல்ல, டோட்டலா நம்முடைய ஆவியில அவர் ஒன்றாக அவர் கலந்து நம்ம கூட பரிசுத்த ஆவியானவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். இதெல்லாம் நம்முடைய ஆவியும் அவருடைய ஆவியும் ஒன்றாக இணைந்திருக்கிறதினால் நமக்குள்ளே ஏற்படுகிற மாற்றங்கள். அடுத்ததா பாக்குறோம், மாற்றம் அப்படின்னா ஏதோ மேலோட்டமான பழக்க வழக்கங்கள்ல இருந்து மாற்றங்கள் இல்ல. நம்முடைய ஆவியில இருந்து அந்த மாற்றம் தொடங்கி நம்முடைய கேரக்டர், நம்முடைய நேச்சர், முதல் ஆதாமுக்குள்ள இருந்து வந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் அது மாத்துறதா இருக்கு. பயம், கவலை, வெட்கம், பொறாமை, பெருமை, கோபம், இது எல்லாத்தையும் நம்முடைய ஆவியில நாம் யாராய் இருக்கிறோம், ஆவியில நான் அன்பாய் இருக்கிறேன், மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு என்னுடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. இன்னைக்கு அந்த ஸ்பிரிட் ஆவியானவர் நம்மோடு கூட நம்முடைய ஆவியில ஒன்றாய் இணைந்திருக்கிறபடியினால் நாம் எப்படி மாறி இருக்கிறோம்? அவருடைய அந்த ஸ்பிரிட்டை நம்ம பெற்றிருக்கிறதுனால அவருடைய அன்பு நம்முடைய இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்கிறத நம்ம உணர 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 நமக்கு எதிராய் செயல்பட்டவர்களை பார்க்கும் பொழுது கூட தேவ அன்பு நிரம்பி வழியும். இங்க ஆவியில இருந்து நம்ம வாழத் தொடங்க ஆரம்பிக்கிறோம். ஆதாமுக்குள்ள இருந்த வரைக்கும் 5 சென்சஸ்ல வாழ்ந்துட்டு இருந்த நம்ம கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு ஆவியில இருந்து வாழத் தொடங்கும் பொழுது நாம் கிறிஸ்துவின் சாயலாக மாற ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு எங்க இருந்து வாழ்றோங்கிறது தான் முக்கியம். இன்னைக்கு ஆவியில அவருடைய அன்பு நமக்குள்ள ஊற்றப்பட்டு இருக்கிறது. ஆவியில அவர் பேசிக்கொண்டே இருக்கிற வார்த்தை, நீ தேவனுக்கு பிள்ளை. இந்த ஆவியில
நமக்கு சொல்லப்படுகிற காரியம், நீ நீதிமானாய் இருக்கிறாய். இதிலிருந்து நம்ம வாழ ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மறுரூபம் ஏற்படுகிறது. வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 3:18. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாயிருக்கிற கர்த்தரால். இப்ப ஆவியாயிருக்கிற கர்த்தர் இன்றைக்கு எங்க இருக்கிறாரு? நம்முடைய ஆவியில இருக்கிறாரு. அந்த ஆவியில இருந்து செயல்படும் போது அவருடைய சாயலாக நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். நம்முடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், நம்முடைய நேச்சர் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஆடம்ல இருந்து செகண்ட் ஆடம் உடைய நேச்சரை நம்ம மாற ஆரம்பிக்கிறோம். யார பார்த்தாலும் அவங்க கிட்ட நம்ம குறைகளை கண்டுபிடிக்காதபடி அவர்கள் மேல அன்பு செலுத்துவது நமக்கு லகுவாய் மாற ஆரம்பிக்கும். முயற்சி பண்ணி நான் தேவ அன்பை காட்டணும்னு முயற்சி பண்ணி தோற்று போவது அல்ல. நீங்க அவரா இருக்கிறீங்கிறத எப்போ உணர்றோமோ அப்போ அந்த அன்புங்கிறது தானாய் நம்மிலிருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். இந்த அன்பு தான் ஜீவனாய் இருக்கிறது. இந்த அன்பு தான் ஒளியாய் இருக்கிறது. 1 யோவான் 1ல வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை தெளிவா சொல்றத நம்ம பார்க்கிறோம். 1 யோவான் 5ல இருந்து 1 யோவான் 1:5 5ல இருந்து. தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. தேவன் அன்பாகவே இருக்கிறார், தேவன் ஒளியாக இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷம். யோவான் எழுதுறாரு, இது நாங்க அவர்கிட்ட கேட்டு உங்களுக்கு சொல்லுகிற விசேஷம். நாம் அவரோடே ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால், சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாயிருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். ஒருவரோடொருவர் எப்படி இருப்போமா? ஐக்கியமா இருப்போமா? அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்போ லவ், லைட், லைஃப், அன்பு, ஜீவன், ஒளி, இது மூணும் ஒன்றாயிருக்கிறது. யார பார்க்கும் பொழுதும் உங்க இருதயத்துல நீங்க ஆவியில இருந்து செயல்பட ஆவியானவரால நிரப்பப்பட்டு வாழ ஆரம்பிக்கும் பொழுது நம்ம மற்றவர்களை நேசிப்பது என்பது அது ரொம்ப எளிதா மாறிடும். ஐயோ, தெரியாம செய்றாங்க, அவங்க ஆதாமுக்குள்ள இருக்கிறதுனால இந்த காரியங்களை செய்றாங்க, அவங்க கிறிஸ்துவுக்குள்ள இன்னும் வராததுனால இந்த காரியங்களை செய்றாங்கன்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்? புரிந்து கொள்ளுவோம். மற்றவர்களை எளிதாய் மன்னிக்கிறது. இயேசுவ போல, ஸ்தேவான போல, பிதாவே தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே, அறியாம செய்றாங்க அப்படின்னு சொல்லி அவர்களை மன்னிப்பது நமக்கு எளிதாய் மாறும். அவர்களிடத்திலும் அன்பு செலுத்துவது என்பது லகுவாய் இருக்கும். நம்ம முயற்சி பண்ணி நம்ம போராடி அதை கொண்டு வரணும்னா முடியாது. எப்போ ஆவியில இருந்து நம்ம வாழ ஆரம்பிக்கிறோமோ, அதுக்காக தான் நம்ம ஏற்கனவே தியானிச்சோம். ஆவியில இருந்து நம்ம வாழ நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய மாம்சம் சொல்றது, நம்முடைய மனது சொல்றது இதிலிருந்து அல்லாமல் ஆவிக்கு ஏற்றபடி நம்ம வாழ ஆரம்பிக்கும் பொழுது
நம்முடைய வாழ்க்கை அது மிகுந்த ஆசீர்வாதமான வாழ்க்கையா இருக்கும். சரி, இப்போ இந்த ஆவியானவர் நம்ம கூட இணைக்கப்பட்டிருக்கிறதுனால, அடுத்ததா நமக்குள்ள என்ன நடக்குதுன்னா, பாவத்தின் மேல இருந்த ஈர்ப்பு அது அப்படியே அற்றுப்போகிறது. நீதியான, அன்பான காரியங்கள செய்யணுங்கிற ஒரு ஏக்கம் நமக்குள்ள உண்டாக ஆரம்பிக்கும். இதுதான் நம்முடைய ஆவியில அவருடைய ஆவி ஒன்றாக இணைந்த பிறகு நமக்குள்ள ஏற்படுகிற அடுத்த மாற்றம். புதிய விருப்பங்கள், நியூ டிசையர்ஸ் நமக்குள்ள ஏற்பட ஆரம்பிக்கிறது. அடுத்ததா நமக்குள்ள ஏற்படுகிற மாற்றம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல், இந்த உலகம் பல காரியங்கள சொல்லுது. அந்த ஆவிய நாங்க பெறாமல், தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை நாம் நம்முடைய ஆவியில் பெற்றிருக்கிறோம். தேவனால் நமக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு. Now we have received not the spirit of the world, but the spirit who is of God, so that we might know the things that are freely given to us by God. எதெல்லாம் ஃப்ரீயா நமக்கு கொடுத்திருக்கிறாரு. தேவனால் நமக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு நம்ம தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம். அப்போ உலக அறிவுக்கு அப்பாற்பட்ட தேவனின் உண்மைகளை, நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தை ஆவிக்குரிய ரீதியில நம்ம உணர ஆரம்பிக்கிறோம். இதெல்லாம் நம்முடைய ஆவியும் அவருடைய ஆவியும் ஒன்றாக இணைந்த பிறகு நமக்குள்ள நடக்கிற காரியங்கள். நம்ம உலகத்தின் ஆவியை பெறாதபடி தேவனால் நமக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு. உலக ஞானம் இல்ல, உலக அறிவு இல்ல, தேவ ஞானத்தை நாம் பெறுகிறோம். அடுத்ததா நமக்குள்ள என்ன மாற்றம்னா, பாவம் நமக்கு இனி எஜமானனாய் இருக்க முடியாது. ஆவியின் பிரமாணம் நம்மை பாவம், மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்குகிறது. அவருடைய ஆவி நம்முடைய ஆவியில இணைக்கப்பட்டிருக்கிறபடியால், விசுவாசத்தினால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் இருக்கிற நமக்கு ஆவியின் பிரமாணம் நம்மை பாவம், மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்று. அப்போ இது எப்படி அன்றாட நம்முடைய வாழ்க்கையில செயல்படுதுன்னா, நம்முடைய ஸ்பிரிட் தேவனுடைய ஆலோசனையை பெறுகிறது. அவருடைய கவுன்சிலிங் நமக்கு நம்முடைய ஆவியில கொடுக்கப்பட்டு கொண்டேதான் இருக்குது. இப்போ ஆத்துமா இந்த ஆவி சொல்றத ஏற்றுக்கொள்ளும் பொழுது, சரீரம் அதன்படி செயல்படும் பொழுது, நம்ம ஆவியில நடக்கிறவர்களாய் மாறுகிறோம். இந்த ஆத்துமா சொல்றதுலயும் மாம்சம் சொல்றதுலயும் வாழ்ந்துகிட்டே இருக்கிற வரைக்கும் நாம் தேவ புத்திரர்களாய் எழும்ப முடியாது. ஆவியினால் நடக்கிறவர்கள் தான் யாரா? அவருக்கு புத்திரராய் இருக்கிறார்கள். நீங்க ரோமர் 8 நீங்க வாசித்தீங்கன்னா நல்லா புரியும். ஆவியினால் நடக்கிறவர்களே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். இப்போ முந்தி ஆதாமுக்குள்ள இருக்கிறபோது ஏதாவது ஒரு சின்ன காரியம்னா மனசு உடனே பதற்றம் அடையும், உடம்பு நடுங்க ஆரம்பிக்கும். இப்போ ஆவியில நம்ம ஒன்றாக்கப்பட்ட பிறகு தேவன் என்னோடு கூட இருக்கிறார்ங்கிற உண்மைய நம்ம எவ்வளவு தூரத்துக்கு உணர 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 நம்முடைய மனது அப்படியே அமைதியாகும். உடல்ல இருக்கக்கூடிய பதற்றம் நீங்கும். இன்னைக்கு இன்னைக்கு 99% வியாதிகளுக்கு காரணம் இந்த மனதின் பதற்றம். மனது பதட்டமடைய பதட்டமடைய உடம்புல பலவீனங்கள், வியாதிகள் பெருகுகிறது. இப்போ நானும் தேவனும் ஒன்றாய் இருக்கிறோம். என் ஆவியில அவருடைய ஆவி இசைந்து இருக்குதுன்னா, எனக்காக அவர் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் என்ற ஆவியில் அவர் தந்திருக்கிறார்னா,
தேவனால் அருளப்பட்டவைகளை அறிந்து கொள்ளும்படிக்கு தேவ ஆவி எனக்கு கொடுத்திருக்கிறார்னா, இன்றைக்கு நான் ஒன்றிலும் குறைவுபட்டு போக முடியாது என்பதை நீங்கள் உணர்வீர்கள் என்றால், நம்முடைய மனது அமைதியா மாறும். உடல்ல இருக்கிற அந்த பதற்றங்கள் நீங்கி, உடல்ல இருக்கிற அந்த பதற்றங்கள் நீங்கும் பொழுதே, உங்க பலவீனம் தானா வெளிய போகும். இதெல்லாம் ஆவி மனிதனுக்கு, ஆவியில் செயல்படுகிற மனிதனுக்கு உள்ள ஏற்படுகிற மாற்றங்களினால் ஏற்படுகிற நன்மைகள். நம்ம ஆவி தேவனுடைய ஆவியோடு இணையும் பொழுது ஒரு புது வாழ்க்கையின் ஒரு ஊற்று நம்ம பெற்றுக்கொள்கிறோம். நம்ம தனி ஆள் கிடையாது. எப்பவுமே ஒண்ணு நம்ம உணரணும். நம்ம எப்பொழுதுமே தனிமையா இல்லை. நாம் தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயமாய் இருக்கிறோம். அகிலத்தை படைத்தவர் வாசம் செய்கிற ஆலயமாய் நாம் இருக்கிறோம். உலகத்தையே படைத்தவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார். இன்றைக்கு எது நமக்கு எதிராய் செயல்பட முடியும்? நம்முடைய ஆவி தேவனுடைய வாசஸ்தலமாய் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை அந்த இணைப்பின் வெளிப்பாடா மாற ஆரம்பிக்குது. அந்த இணைப்புல நம்ம இருக்கிறோம், அந்த கனெக்ஷன்ல இருக்கிறோம். அவருடைய ஆவியும் நம்முடைய ஆவியும் ஒன்றாய் இணைந்திருக்கிறத வெளிப்படுத்துகிறவர்களாய் நாம் மாற ஆரம்பிக்கிறோம். இதுதான் நம்முடைய ஆவியும் அவருடைய ஆவியும் ஒன்றாக இணைந்த பிறகு நமக்குள்ளே நடைபெறுகிற காரியங்கள். இன்னைக்கு ஆத்மாவை குறித்து பார்த்தோம், சரீரத்தை குறித்து தியானித்தோம். இந்த ஆவிய குறிச்சு இன்னும் டீப்பரா நம்ம ஒவ்வொரு நாளும் உள்ள போக போக போகதான் நம்ம ஆவியில நம்ம எதை பெற்றிருக்கிறோம், எவ்வளவு விடுதலையை பெற்றிருக்கிறோம். தேவனால் நமக்கு அருளப்பட்டவைகள் எல்லாம் நமக்கு அறிய 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 எதை குறிச்சும் நமக்கு பயம் இருக்காது. அப்படிப்பட்ட இடத்திற்கு தேவன் நம்மை கொண்டு வருகிறார். இன்னைக்கு ஏதோ வசனத்தை கேட்டோம் போனோங்கிறதுக்காக நம்ம வரல. மறுபடியும் மறுபடியும் நான் சொல்ற காரியம், நம்ம வாழ்க்கையில லைஃப்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்காம இந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினால் எந்த பலனும் இல்லை. ஏதோ சடங்காச்சாரமா, ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் அவரை போய் ஆலயத்துல ஆராதிக்கிறது இல்ல. நீங்க தான் ஆலயம். அத முதல்ல உணரணும். அது சபை கூடி வருகிற இடம். நீங்க ஆலயமா மாறுறத நீங்க உணர ஆரம்பிக்கும் பொழுது உங்க சபையில் நீங்க ஊற்றாய் மாறுவீர்கள். உங்களுக்குள்ள இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு உங்க சபைகள்ல இருக்கிறவர்களுடைய மனது மறுரூபம் அடைய ஆரம்பிக்கும். இத கேட்டுட்டு அப்படியே காற்றுல விட்டுட்டு போயிடக்கூடாது. இத வாழணும். எதுக்காக ஆவியானவர் இதெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்? இது நம்முடைய வாழ்க்கையாய் மாறணும். இது நம்முடைய ஜீவனா மாறணும். இது நிஜமாய் மாறணும். அப்பதான் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் நாம் மாற முடியும். இந்த வார்த்தை விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் உங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் 1000 மடங்கு பலன் தரும்படி இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். அப்படியே கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்கலாம். நம்ம ஆவியில அவர் எப்படி நம்ம கூட ஒன்றாக கலந்திருக்கிறார். அத அப்படியே நீங்க பாருங்க. அத உணருங்க. கண்களை மூடி நான் சொல்லுகிற காரியங்களை அப்படியே நீங்க தியானிக்க தியானிக்க உங்க ஆவி மனிதன் இன்னைக்கு பெருசா தெரியணும். உங்க ஆவியில அவரோடு கூட நீங்க இணைக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்ப நீங்க எவ்வளவு பெரிய பிரகாசமான வெளிச்சமா நீங்க இருக்கிறீங்க. இத உணர்ந்தீங்கன்னா இந்த உலகம், உலகத்துல உள்ள காரியம், உலகத்துல உள்ள மக்கள் பேசுற வார்த்தை இதெல்லாத்தையும் பெருசா பார்த்துட்டு இருக்கிற காரியங்கள் உங்க வாழ்க்கையில ஒரு முடிவுக்கு வரும். இந்த நாள் அப்படிப்பட்ட நாளா இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க ஆவியில இந்த உலகத்தை படைத்தவர்
திரித்துவத்துல ஒரு நபர் நம்முடைய ஆவியில நிரந்தரமாய் வாசம் செய்கிறார். சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் ஆகாய விரிவையும் வானங்களையும் வானத்தில் உள்ள அத்தனை கிரியைகளையும் பறவைகளையும் விலங்குகளையும் மலைகளையும் நீர்வீழ்ச்சிகளையும் கடலையும் எல்லாவற்றையும் படைத்தவர் இன்னைக்கு நம்முடைய ஆவியில இருக்கிறாருன்னா, அவருக்கு எதிராய் எதுவும் நிற்க முடியாதுன்னா, இன்றைக்கு அந்த ஆவியில் நம்முடைய ஆவியில அவர் ஒன்றாக இணைந்திருப்பார் என்றால், இன்னைக்கு எது நம்முடைய வாழ்க்கையில அவரால செய்ய முடியாது? அவர் மூச்சு காற்ற ஊதுனார்னா கடலே பிளக்குதான். இவ்வளவு பெரிய தேவனை நம்முடைய ஆவியில நம்ம பெற்றிருக்கிறோம். இத உணர்றோமா? இன்னைக்கு உணரணும். இந்த அகிலத்தை படைத்தவர், சர்வ வல்லமையுள்ளவர், சிருஷ்டிகர் எனக்குள்ள இருக்கிறாரு. அது அப்படியே நீங்க உணரவே உங்களுக்குள்ள இருக்கிற பயம் விலகும், சோர்வு விலகும், கலக்கம் விலகும். மனுஷருடைய வார்த்தைகளை நீங்க இதுவரைக்கும் பிரதானமா பார்த்துட்டு இருந்த அந்த எண்ணங்கள் உங்களை விட்டு விலகும். அது அவர் பார்த்துக்கிடுவார். நமக்கு கொடுக்கிற தேவன் கொடுத்த வாக்குத்தத்தமே கிருபை நம்ம மேல இருக்கிறதுனால நமக்கு என்ன தேவையோ அதை அவர் செய்வார். நம்ம யாருக்கும் நம்முடைய நியாயத்தை வெளிப்படுத்த வேண்டிய இடத்துல இல்ல. அவர் செய்வார் அப்படின்னு இளைப்பாறுதலுக்குள்ள இன்றைக்கு நீங்க வரும்படிக்கு தேவன் விரும்புகிறார். அவருக்கு தெரியாம நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது நடக்க போதா? நம்ம கூடயே அவர் ஒன்னா கலந்திருக்கிறார்னா, இன்னைக்கு ஒரு மனுஷன் நமக்கு எதிரா செயல்பட்டாங்க, பேசுனாங்கன்னா அது அவருக்கு தெரியாதா? நிச்சயம் தெரியும். அது அவர் வேலை. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார்னா அவர் செய்வார். இததான் அடிக்கடி நான் சொல்லுகிற காரியம் இதுதான். சவுல சந்திக்கும் பொழுது தேவன் சொன்ன வார்த்தை, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? இப்படித்தான் நமக்கு எதிரா யாரு செயல்பட்டாலும் எந்த வார்த்தையை பேசினாலும் அவர் எப்படி பார்க்கிறார்? அவரை துன்பப்படுத்துவதாய் பார்க்கிறார். ஏன்னா இன்னைக்கு அந்த அளவுக்கு அவர் நம்ம கூட ஒன்றாக கலந்திருக்கிறார். நம்முடைய செல்கள்ல, அணுக்கள்ல, நம்முடைய சரீரத்துல, நம்முடைய ஆவியில, ஆத்துமாவில் அவர் ஒன்னா கலந்துட்டார். எதுவும் அவருக்கு மறைவானது அல்ல. எல்லாம் அவருக்கு தெரியும். இன்னைக்கு நமக்கு தெரியாது. ஆனா சகலமும் அவருக்கு முன்பாக வெளியரங்கமாய் இருக்கிறது. இதை உணர்ந்து இன்னைக்கு எல்லாவற்றையும் உங்க இருதயத்துல இருக்கிற பயம், கவலை, அப்பா நீங்க இருக்கிறீங்க. உங்க கையில நான் இத ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டு நீங்க இளைப்பாறுதலுக்கு வாங்க. ஸ்தோத்திர பலிகளை செலுத்த ஆரம்பிங்க. நம்ம முதல்ல தியானித்த அந்த தியான பகுதி, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன்னு சொல்லி இருக்கிறார்னா, இன்னைக்கு அந்த சாக்ரிஃபைஸ், அப்பா என்னுடைய சூழ்நிலை பெரிதல்ல, நீர் பெரியவர், நீர் பெரியவர் அப்படின்னு இருதயத்துல இருந்து அவரை பெரிதாய் பார்க்க ஆரம்பிங்க. நீங்க நீதிமான்கிறத உணர ஆரம்பிங்க. உங்க மனசாட்சி அவருடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறத உணர ஆரம்பிங்க. இத உணர உணர உங்க வாழ்க்கையில எந்த பகுதிகள்ல ரட்சிப்பு வேணுமோ அது தானாய் உங்களுக்கு வரும். நீங்க அதுக்காக போராட வேண்டியதில்லை. நம்ம வேலை எல்லாம் அவரை பெருசா பார்க்கிறது, அவரை துதிக்கிறது, அவரை மகிமைப்படுத்துறது தான் நம்முடைய வேலை. அந்த அளவுக்கு அவரை அறிந்து உணர ஆரம்பிக்கணும்னு சொல்லி நீங்க ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க ஆரம்பிங்க. அப்பா நாங்க உங்களை இன்னும் ஆழமா அறிஞ்சு உணரணும்.
என் வாழ்க்கையில நீங்க நன்மையைத் தவிர எதையும் செய்ய மாட்டீங்கங்கிறத நாங்க உணர எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்மை அறிந்து கொள்ளும்படிக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்களுக்கு நீங்க தாங்க அப்படின்னு சொல்லி நீங்க அனுதினமும் ஜெபிக்க ஆரம்பிங்க. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை வாழ இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி நாங்கள் உம்மை துதிக்கத்தக்கதான கிருபைகளை இந்த காலை வேளையில எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீரப்பா. சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டு செயல்படுகிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர். காற்றையும் கடலையும் அடக்கின தேவன், அதட்டின தேவன், இயற்கையும் உமக்கு முன்பாக அடங்கி போகும் என்றார். இன்றைக்கு எங்களுக்கு முன்பாக சர்வமும் அடங்கும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. நீங்க எங்களுக்குள்ள இருக்கிறீங்க, நாங்க உங்களுக்குள்ள இருக்கிறோம்னா இதை விட இந்த உலகத்துல எங்களுக்கு பாக்கியம் வேற எதுவும் இல்லப்பா. இதை நாங்கள் அறிந்து உணர எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. அந்த ஒவ்வொருவரையும் மனதார உங்க பிள்ளையா நான் பிளஸ் பண்றேன். விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் 100 மடங்கு பலன் செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே செய்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.